என்ன சமையலோ என்ன சமையலோ. இன்றைக்கி தயிர் வடை பண்ணலாம். அதுவும் ஹெல்த்தி தயிர் வடை. வடையை வந்து நம்ம அவனில் போட போகிறோம். அதுக்கு தேவையானது முதல்ல வடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு உளுந்து, 2 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் போகிறோம் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வடைக்கு தயிர் மெயினாக வந்து அரைச்சி குத்துறதுக்கு 2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேங்காய், 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கடைசியாக தூவுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இந்த தேங்காய் வந்து கொஞ்சோண்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேங்காய் மிக்ஸ்சர் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தயிருக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம் தாளித்து இதில் போட்டுடலாம். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சால்ட் வேணுமா இருந்தால் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சோண்டு வேணும், ஸோ நான் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச மிக்சர்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த கப்பால் 2 கப் தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வடை ரெடியான உடனே நம்ம இதில் தான் போட்டு வடையை சோக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம அப்புறமா எல்லாம் சோக் பண்ணதுக்கப்புறம் மேலே குத்தி ரெடி பண்ணிக்கிறதுக்கு இந்த தயிர். ஃபஸ்ட்டு இதை போட வேண்டாம், ஊறத்துக்கு இதில் போட்டுட்டு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம மேலே குத்திக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால் எடுத்து மஃபின் டின்னில் போடலாம். நான் வந்து கையாலே தான் போட போகிறேன். (400°F) ப்ரீஹீட் ரெடி ஆகிடுத்து. இப்போ நான் அவனில் வைக்க போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுத்து. நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிடுது. இப்போது இப்போ நம்ம அடுத்தது வந்து ஹை ப்ராயிலில் வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, அது பண்ணிடலாம். ஹை ப்ராயிலில் போடணும். போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுடலாம் மேலே. இந்த மாதிரி உடன் ஸ்டிக்கால் அப்படி ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ ஹை ப்ராயிலில் 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ப்ராயில் பண்ணால் ரெட்டிஷ் கலர் வந்துடும். எண்ணெயில் போட்டு பொரிச்சா மாதிரியே இருக்கும். ஹை ப்ராயிலில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ எடுத்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா எடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் மிக்சரில் இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த மிக்சரில் நம்ம வடையை போட்டுடலாம்.
வடையை வந்து நான் அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இன்னும் ஊறும். இப்போ நம்ம தனியாக ஒரு திக்கு தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ இந்த வடை மேலே நல்லா போட்டுடலாம். நீங்கள் வடை சாப்பிடும்போது கூட பூந்தி இருந்ததுன்னா அது கொஞ்சம் மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா தயிர் வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுறேன். அவ்வளோதான், தயிர் வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.